என் அன்பு பிள்ளையே, உன் வாராகித்தாய் இன்று உன்னிடம் பேச வந்திருக்கிறேன். இந்த உலகத்தில் எத்தனை பேரால் நீ புரிந்து கொள்ளப்படாமல் இருந்தாலும் உன் மனதின் ஒவ்வொரு சத்தத்தையும் கேட்டுக்கொண்டிருப்பது இந்த வாராகி அம்மாதான். நீ வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள்ள அழுத நாட்கள் அனைத்தும் எனக்கு தெரியும். நான் இவ்வளவு வேண்டிக் கொள்கிறேன், ஏன் இன்னும் என் வாழ்க்கை மாறவில்லை என்று இரவு நேரங்களில் மனமுடைந்து நீ கேட்ட கேள்விகளும் இந்த அன்னையின் காதுகளில் விழுந்ததே என் தங்கமே. நீ நினைப்பதற்கு முன்னரே உன் வலியை உணர்ந்தவள் நான். அதனால் தான் இன்னும் உன்னை விடாமல் தாங்கிக் கொண்டு நிற்கிறேன். என் செல்லமே, இந்த உலகத்தில் பலர் ஆசைப்படுகிறார்கள், ஆனால் எல்லோராலும் காத்திருக்க முடியாது. பலர் வேண்டிக் கொள்கிறார்கள், ஆனால் எல்லோராலும் நம்பிக்கையுடன் நிலைத்திருக்க முடியாது. சிலர் இன்று ஒரு ஆசையை கேட்பார்கள், நாளை வேறொரு ஆசையை கேட்பார்கள். மனம் காற்றைப் போல மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் என் பிள்ளை, நீ அப்படி அல்ல. உன் மனம் உடைந்த நேரங்களிலும் கூட ஒரு நாள் என் வாராகி அம்மா கண்டிப்பாக எனக்கானதை வழங்குவாள் என்று நம்பிக்கையை கைவிடாமல் உறுதியாக நின்றாய். அதுவே உன்னுடைய மிகப்பெரிய பலம். அதுவே இந்த அன்னைக்கு உன்னை மிகவும் நேசிக்க வைத்தது. உன் வாராகி தாய் எதையும் அவசரமாக வழங்க மாட்டேன். என் குழந்தையே, நீ கேட்டதற்காக உடனே கையில் கொடுத்துவிட்டு விலகி செல்லும் தாய் நான் அல்ல. உனக்கு எது நல்லது, எது நீண்ட காலம் நிலைத்திருக்கும், எது உன் வாழ்க்கையை உயர்த்தும், எது உன்னை பாதுகாக்கும் என்பதனை எல்லாம் ஆராய்ந்த பிறகே இந்த வாராகி அம்மன் முடிவு செய்கிறேன். சில நேரங்களில் நீ கோபப்பட்டாய், ஏன் அம்மா இன்னும் தரவில்லை என்று மனம் வருந்தினாய். சில நாட்களில் பேசாமல் விலகி நின்றாய். ஆனாலும் உன் பின்னால் நிழலாக வந்து நின்றது உன் அன்னை நான்தான். நீ என்னை மறந்த தருணங்களிலும் கூட நான் உன்னை ஒரு நாளும் மறந்ததில்லை என் தங்கமே. என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் உடனே கிடைப்பவைகளுக்கு மதிப்பு குறைவாக இருக்கும். காத்திருந்து கிடைப்பவைகளுக்குத்தான் உண்மையான அருமை இருக்கும். பசியோடு இருந்தவனுக்குத்தான் ஒரு பிடி உணவின் மதிப்பு புரியும். அதுபோல கஷ்டப்பட்டு அடைந்த வெற்றிதான் நிலைத்து நிற்கும். அதனால் தான் உன் வாழ்க்கையில் நான் தாமதத்தை ஏற்படுத்தினேன். அந்த தாமதம் தண்டனை அல்ல, அது உன்னை வலிமையாக்கிய பயிற்சி. இன்று நீ விழுந்து எழுந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் நாளை உன்னை யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு மாற்றப் போகின்றன. உன் வாழ்க்கையை என் கலப்பையால் உழுது கொண்டிருக்கிறேன். என் குழந்தையே, நல்ல மண் உருவாக மழையும் தேவை, வெயிலும் தேவை. அதுபோல நல்ல வாழ்க்கை உருவாக சிரிப்பும் தேவை, கண்ணீரும் தேவை. நீ சந்தித்த அவமானங்கள், உன்னை விட்டு விலகி சென்ற மனிதர்கள், உன்னை நம்பாமல் பேசிய உறவுகள், உன்னை மதிக்காமல் நடந்தவர்கள், இவை அனைத்தும் வீணாக நிகழவில்லை. அந்த ஒவ்வொரு சம்பவமும் உன் மனதை பலப்படுத்துவதற்காகவே நடந்தன. இன்று நீ அனுபவித்த வலி நாளை உன் வெற்றியின் வரலாறாக மாறப்போகிறது. என் செல்லமே, சில விஷயங்கள் கிடைக்காமல் போனதற்காக நீ அழுதாய். ஆனால் அவை கிடைத்திருந்தால் இன்னும் பெரிய துன்பம் வந்திருக்கும் என்பதை உனக்கு தெரியாது. சில மனிதர்களை நீ உயிரை போல பிடித்து கொள்ள நினைத்தாய். ஆனால் அவர்கள் விலகி சென்றது உன் நன்மைக்காகத்தான். சில வேலைகள் கையில் வராமல் போனது உன் வாழ்க்கை இன்னும் உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த நேரத்தில் அது உனக்கு தோல்வியாக தோன்றியது. ஆனால் இன்று மெதுவாக நீ உணர ஆரம்பித்திருக்கிறாய், அம்மா என்னை காப்பாற்றிதான் இருக்கிறாள் என்று. உன் வாராகி தாய் கையில் இருக்கும் உலக்கை வெறும் ஆயுதம் அல்ல என் தங்கமே. அது உன் துன்பங்களை நொறுக்கும் சக்தி. உன்னை இரவு முழுவதும் தூங்க விடாமல் செய்த பயங்கள்,
உன் மனதை தினமும் வாட்டிய கவலைகள், உன்னை கீழே இழுக்க நினைத்த மனிதர்களின் தீய எண்ணங்கள், இவற்றை எல்லாம் என் உலக்கையால் அடித்து உடைத்து தூளாக்கப் போகிறேன். இனி நீ பயப்பட வேண்டாம். உன் வாழ்க்கையை சுற்றி நான் பாதுகாப்பான வட்டத்தை அமைத்து நிற்கிறேன். யார் உன்னை கீழே தள்ள நினைத்தாலும் இந்த வாராகி அம்மனின் முன்னிலையில் அவர்களின் சக்தி செயல்படாது. என் பிள்ளையே, உன் மனம் சில நேரங்களில் சோர்ந்து போகிறது என்பதை நான் அறிவேன். நான் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்று நீ எண்ணிய தருணங்கள் உண்டு. ஆனால் உன் வாழ்க்கை சாதாரணமானது அல்ல. சாதாரண மனிதர்களுக்கு சாதாரண சோதனைகள் வரும். பெரிய உயரத்திற்கு போகப் போகிறவர்களுக்கு தான் பெரிய சோதனைகள் வரும். தங்கத்தை நெருப்பில் வைத்துதான் ஆபரணமாக மாற்றுகிறார்கள். அதுபோல உன்னையும் இந்த வாழ்க்கை உருக்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த உருக்கம் உன்னை உடைப்பதற்காக அல்ல, உன்னை ஒளிர வைப்பதற்காகத்தான். என் அன்பு தங்கமே, மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து உன்னை குறைத்து நினைக்காதே. வெளியில் சிரித்து கொண்டிருக்கும் பலர் உள்ளுக்குள் அழுது கொண்டிருக்கிறார்கள். பெரிய வீடு இருந்தாலும் மன நிம்மதி இல்லாமல் வாழ்கிறார்கள். பணம் இருந்தாலும் அன்பு இல்லாமல் தவிக்கிறார்கள். அதனால் யாருடைய வாழ்க்கையையும் பார்த்து பொறாமை கொள்ளாதே. உனக்கான பாதை தனித்துவமானது. உனக்கான நேரம் தனித்துவமானது. உனக்காக நான் வைத்திருக்கும் அதிர்ஷ்டமும் தனித்துவமானது. இந்த வாராகி அம்மன் உனக்கு வழங்கப் போகும் நல்ல விஷயங்கள் திடீரென்று உன் வாழ்க்கையை மாற்றப் போகின்றன. என் குழந்தையே, நீ நீண்ட நாட்களாக காத்திருந்த கதவு திறக்கப் போகிறது. நின்று போன காரியங்கள் நகர ஆரம்பிக்கும். உன்னை தேடி நல்ல செய்திகள் வரும். நீ இழந்த நம்பிக்கை மீண்டும் திரும்பி வரும். உன் வீட்டில் சிரிப்பின் ஒளி அதிகரிக்கும். மன அழுத்தம் குறையும். நீ தூங்காமல் கழித்த இரவுகளுக்கு பதிலாக அமைதியான நாட்கள் வரப்போகின்றன. ஆனால் என் பிள்ளையே, ஒரு விஷயம் மட்டும் மறந்து விடாதே. கிடைத்த பிறகு அதனை மதிக்க தெரிந்திருக்க வேண்டும். வேண்டிக் கொண்ட போது இருந்த பக்தி கிடைத்த பிறகும் இருக்க வேண்டும். துன்பத்தில் மட்டும் தெய்வத்தை தேடி சந்தோஷத்தில் மறந்துவிடக்கூடாது. உன் வாராகி தாய் உன்னை கைப்பிடித்து உயர்த்திய பிறகு நீயும் நல்ல மனதுடன் பிறருக்கு உதவ வேண்டும். கண்ணீர் சிந்தியவனுக்குத்தான் மற்றவரின் கண்ணீரின் அருமை புரியும். என் செல்லமே, இனிமேல் யாருடைய வார்த்தைகளாலும் மனம் உடையாதே. உன்னை பற்றி தவறாக பேசுபவர்கள் பேசட்டும். உன்னை நம்பாதவர்கள் விலகட்டும். இந்த உலகம் எல்லோரையும் புரிந்து கொள்ளாது. ஆனால் உன் வாராகி அம்மன் உன்னை முழுமையாக அறிவாள். நீ நல்ல மனம் கொண்டவன், பிறருக்கு தீங்கு நினைக்காதவன். அதனால்தான் உன்னை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன். தாமதம் ஏற்பட்டாலும் ஆனால் உனக்கான நியாயம் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு அவமானத்திற்கும் பதில் கிடைக்கும். உன்னை அலட்சியப்படுத்தியவர்கள் ஒரு நாள் உன் முன்னிலையில் தலை குனிவார்கள். இன்று உன்னை பார்த்து சிரிப்பவர்கள் நாளை உன் உயரத்தை பார்த்து வியப்பார்கள். ஆனால் அந்த நேரத்திலும் அகம்பாவம் உன்னிடம் வரக்கூடாது என் தங்கமே. ஏனெனில் உயரத்திற்கு கொண்டு செல்வது இந்த வாராகி அம்மன், கீழே இறக்குவதும் இந்த அன்னையே. அதனால் மனதை எப்போதும் தூய்மையாக வைத்துக்கொள். என் பிள்ளையே, இனிமேல் நீ தனியாக இல்லை. உன் பின்னால் இந்த வாராகி தாய் நிற்கிறேன். உன் வீட்டு வாசலில் என் அருள் நிற்கிறது. உன் பாதையில் நான் ஒளி ஏற்றி வைத்திருக்கிறேன். நீ ஒரு அடியை நம்பிக்கையுடன் எடுத்து வை. மீதமுள்ள பாதையை நான் காட்டுகிறேன். உன் கைகளில் காலியாக இருந்த இடங்கள்
நிரம்பப் போகின்றன. உன் மனதில் உடைந்திருந்த நம்பிக்கை மீண்டும் மலரப் போகிறது. உன் வாராகி தாய் உன்னிடம் ஒரு விஷயம் மட்டும் கேட்கிறேன். என் குழந்தையே, எந்த சூழ்நிலையிலும் உன்னை நீயே வெறுத்து கொள்ளாதே. என்னால் முடியாது என்று சொல்லாதே. நீ பலமுறை விழுந்தாலும் இன்னும் எழுந்து நிற்கிறாய் என்றால் அதுவே உன் சக்தி. உன்னுள் நான் வைத்திருக்கும் தீ இன்னும் அணையவில்லை என்பதற்கான அடையாளம் அது. இந்த வாழ்க்கை உன்னை சோதித்தது உண்மை. ஆனால் அந்த சோதனைகளில் நீ தோற்றுவிடவில்லை. அழுதபடியே நடந்தாய். உடைந்த மனதோடு கூட பிறரிடம் சிரித்து பேசினாய். யாருக்கும் தெரியாமல் உன் வலியை மறைத்து வாழ்ந்தாய். அதற்காகவே உன்னை நான் ஆசிர்வதிக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, உன் பொறுமை வீணாகாது. உன் கண்ணீர் வீணாகாது. உன் நம்பிக்கை வீணாகாது. இனி வரும் நாட்களில் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வேகமாக நிகழும். நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உதவி வரும். நின்று போன விஷயங்கள் நகரும். உன் மனதில் இருந்த இருள் விலகும். உன் வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். நீ நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு நல்ல செய்தி உன்னை வந்து சேரும். இத்தனை நாள் காத்திருந்ததற்கு அர்த்தம் இருந்தது என்று நீயே கண்கலங்கி பேசப் போகிறாய். என்றும் உன் வாராகி தாய் உன்னுடன் இருப்பேன். என் தங்கமே, உன் நெஞ்சில் நீ என்னை உண்மையாக அழைத்தால் நான் ஓடி வந்து நிற்பேன். உன் கண்ணீரை துடைப்பேன். உன் பயத்தை அகற்றுவேன். உன் வாழ்க்கையை என் கலப்பையால் செழிக்க வைப்பேன். உன் துன்பங்களை என் உலக்கையால் அடித்து நொறுக்குவேன். உன்னை யாராலும் உடைக்க முடியாத அளவிற்கு வலிமையானவனாக மாற்றுவேன். அதனால் இனிமேல் பயப்படாமல் வாழு. நம்பிக்கையுடன் நட. மனதை உடைக்காதே. நல்லதை நினை. நல்லதை பேசு. நல்லதை செய். உன் நேரம் வந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையின் நல்ல அத்தியாயம் திறக்கப் போகிறது. இந்த வாராகி அம்மாவின் ஆசீர்வாதம் முழுமையாக உன் மீது பொழிந்து கொண்டே இருக்கும். உன் வாராகி அன்னை நான் வெறும் ஆறுதல் சொல்ல வரவில்லை. உன் வாழ்க்கையில் தேங்கி கிடக்கும் அத்தனை குப்பைகளையும் எரித்து சாம்பலாக்க வந்திருக்கிறேன். இதுவரை நீ பார்த்தது உன் கஷ்ட காலம். இனி நீ பார்க்க போவது உன் வாராகி தாயின் விஸ்வரூபம். என் பிள்ளையே, நீ ஏன் இவ்வளவு சோர்ந்து போய் அமர்ந்திருக்கிறாய்? வாழ்க்கை உன்னை அடித்து துவைத்து விட்டது என்றும் இனி எழுவதற்கு தெம்பில்லை என்றும் நீ நினைக்கிறாய் அல்லவா? இதோ கேள். ஒரு வைரம் பட்டை தீட்டுப்படும் போதுதான் பிரகாசிக்கும். உன்னை சுற்றி ஒரு பெரிய இருள் சூழ்ந்திருப்பது போல உனக்கு தோன்றலாம். ஆனால் அந்த இருளுக்கு பின்னால் மகா ஜோதியாக உன் வாராகி நான் நின்று கொண்டிருக்கிறேன். உன் கண்ணீரை துடைக்க அல்ல, உன் கண்ணீருக்கான காரணத்தை வேரோடு பிடுங்கி எறியவே நான் வந்திருக்கிறேன். என் பிள்ளையே, நீ இப்போது எதை நினைத்து மனதிற்குள் புழுங்கிக் கொண்டிருக்கிறாயோ அந்த பாரத்தை அப்படியே என் காலடியில் தூக்கி எறிந்து விடு. நீ சுமந்தது போதும். இனி உன் வாராகி தாய் நான் சுமக்கிறேன். உன் வாழ்க்கையில் உன் வாராகி அன்னை நான் இப்போது ஒரு பெரிய சுத்திகரிப்பை தொடங்கப் போகிறேன். நீ யாரை எல்லாம் உனக்கு வேண்டியவர்கள் என்று நினைத்து அன்பு காட்டினாயோ அவர்கள் உன் முன்னே எப்படிப்பட்ட முக மூடிகளை அணிந்திருக்கிறார்கள் என்பதை நான் உனக்கு ஒவ்வொன்றாக காட்டப் போகிறேன். உண்மையான அன்பு எது, வஞ்சகமான சிரிப்பு எது என்பதை நீ பிரித்து பார்க்கும் காலம் வந்துவிட்டது. என் பிள்ளையே, நீ மற்றவர்களுக்காக உருகி உருகி உழைத்தாய். ஆனால் அவர்கள் உன்னை ஒரு கருவியாக மட்டுமே பயன்படுத்தி கொண்டார்கள். உனக்கு ஒரு கஷ்டம் என்று வரும்போது அவர்கள் காட்டிய அந்த மௌனம் உன் இதயத்தை கிழித்திருப்பதை நான் அறிவேன். நமக்கு என்று வரும்போது யாரும் இல்லையே என்ற அந்த தனிமை உன்னை வாட்டுகிறது.
இனி பயப்படாதே. உன் தனிமை முடிவுக்கு வந்து விட்டது. உன் வாராகி தாய் நான் உனக்கு துணையாக இருக்கும்போது உனக்கு வேறு எந்த மனிதனின் துணையும் தேவையில்லை. உன்னை அலட்சியப்படுத்தியவர்கள், உன் வளர்ச்சியை பார்த்து எள்ளி நகையாடியவர்கள் அத்தனை பேரும் இனி உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கும்படி நான் செய்வேன். இது உன் அன்னையின் சபதம். என் செல்லமே, நீ இழந்த செல்வத்தையும் செல்வாக்கையும் இந்த வாராகி அன்னை உனக்கு வட்டியும் முதலுமாக திருப்பி தருவேன். நீ எங்கு அவமானப்பட்டாயோ அங்கேயே உனக்கு மகுடம் சூட்டுவேன். உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்கள் இவரிடம் போனால் நமக்கு உதவி கிடைக்கும் என்று உன்னை தேடி வரும் நிலையை நான் உருவாக்குவேன். உன் உழைப்பின் பலன் இனி மற்றவர்களுக்கு போகாது. அது உனக்கும் உன் சந்தோஷத்திற்கும் மட்டுமே பயன்படும். உன் வீட்டின் மூளை முடுக்கெல்லாம் என் அருள் நிறைந்திருக்கும். உன் சமையல் அறையில் பசி இருக்காது. உன் வரவேற்பறையில் பகை இருக்காது. உன் பூஜை அறையில் எப்போதும் என் பேரொளி வீசும். உன் வாராகி அன்னை நான் உன் வீட்டு பிள்ளையாக மாறி உன் கஷ்டங்களை ஒவ்வொன்றாக தீர்த்து வைப்பேன். இப்போது நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். துணிச்சலோடு எழுந்து நில். என் அன்னை வாராகி என்னோடு இருக்கிறாள், எனக்கு எதற்கும் குறையில்லை என்ற அந்த ஒரே ஒரு உறுதி உனக்குள் இருந்தால் போதும். உன்னுடைய நேர்மையும் நீ செய்த தர்மமும் உனக்கு கவசமாக இருக்கும். நீ கேட்டதை விட, நீ நினைத்ததை விட மேலான ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். இனி உன் வாழ்க்கையில் தோல்வி என்ற வார்த்தையை தேடினாலும் கிடைக்காது. எதை கண்டும் அஞ்சாதே, எதற்கும் தயங்காதே. உன் வாராகி தாய் நான் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பேன். உன் வெற்றியை பிரபஞ்சமே கொண்டாடும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. உன் மனதின் அடி ஆழத்தில் புதைந்துள்ள அந்த ஒரு ரகசிய ஆசை நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. அதை நீ யாரிடமும் சொல்லாமல் ரகசியமாக வைத்திருக்கிறாய் அல்லவா? அந்த ஆசையை நிறைவேற்றும் பொறுப்பை உன் வாராகி அன்னை நான் ஏற்றுக்கொண்டேன். இனி உன் வாழ்க்கையில் விடியல் பிறந்து விட்டது. கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு நம்பிக்கையோடு உன் கடமையை தொடங்கு. உன் வெற்றிக்கான பாதையை நான் அமைத்து தருகிறேன். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே சுபமாகவே முடியும். இது உன் வாராகி தாயின் மகா சங்கல்பம். உன் அன்னை நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். பயத்தை விட்டுவிடு, வெற்றி கொடியை ஏந்து. உன் வாராகி அம்மாவின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் உன் பக்கம் இருக்கும். கலங்காதே, துணிந்து நில். வெற்றி உனதே. சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு பரிசாக தருகிறேன். என் அன்பு பிள்ளையே, உன் உடம்பில் உள்ள ஒவ்வொரு அணுவும் என் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. உனக்கு இருக்கும் தீராத நோய் நொடிகளோ உடலில் இருக்கும் பலவீனமோ இனி உன்னை வாட்டாது. இந்த வாராகி தாய் உனக்கு மகா ஆரோக்கியத்தை தருகிறேன். நீ தளர்ந்து போகும்போதெல்லாம் என் கரங்கள் உன்னை தாங்கும். நீ நடக்கும் பாதையில் உனக்கு முன்னே நான் செப்பனிட்டு கொண்டே வருவேன். இனி உன் கால்கள் இடராது, உன் கண்கள் கலங்காது. மற்றவர்கள் உன்னை ஏளனமாக பார்த்த காலம் போய் உன்னை பார்த்து அவர்கள் பொறாமைப்படும் காலம் தொடங்கிவிட்டது. உன்னை சுற்றி இருக்கும் வஞ்சகம் கூட்டத்தை நான் என் பார்வையாலேயே பொசுக்கி விடுவேன். உனக்கு தெரியாமல் உன் பின்னால் பேசும் அத்தனை அவதூறுகளையும் நான் தடுத்து நிறுத்துவேன். உன் கௌரவத்திற்கு ஒரு சிறு இழுக்கு கூட வராமல் உன் வாராகி அன்னை நான் உன்னை காப்பேன். உன் பிள்ளைகளின் கல்வி, அவர்களின் திருமணம், அவர்களின் எதிர்காலம் என்று நீ எதை பற்றி நினைத்து அதிகம் கவலைப்படுகிறாயோ அந்த அத்தனை பொறுப்புகளையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். உன் குடும்பத்தில் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் நீங்கி இனி அங்கே ஒற்றுமை நிலவும். பிரிந்து சென்ற உறவுகள் உன்னை தேடி வருவார்கள். ஆனால் அப்போது நீ அவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காத நிலையில்
ஒரு மகா வெற்றியாளனாக இருப்பாய். உன் கை எப்போதும் கொடுக்கும் கையாக இருக்குமே தவிர யாரிடமும் கையேந்தும் நிலை நான் உனக்கு வைக்க மாட்டேன். உன் அன்னை நான் உனக்கு அட்சய பாத்திரமாக இருந்து உன் தேவைகளை அவ்வப்போது பூர்த்தி செய்து கொண்டே இருப்பேன். இது உன் வாராகி அன்னையின் சத்திய வாக்கு. என் தங்கமே, நீ இதுவரை எத்தனையோ துரோகங்களை சந்தித்து விட்டாய். நாம் எவ்வளவு நல்லது செய்தும் நமக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று நீ பலமுறை குமறி இருக்கிறாய். இதோ கேள், நீ செய்த தர்மம் ஒருபோதும் வீண் போகாது. நீ செய்த ஒவ்வொரு சிறு உதவியும் இப்போது உனக்கு ஆசீர்வாதமாக திரும்பி வரும். உன்னை ஏமாற்றியவர்கள் தாங்கள் தவறை உணர்ந்து உன் காலடியில் வந்து மன்னிப்பு கேட்கும் நிலையை நான் உருவாக்குவேன். ஆனால் அவ்வப்போது நீ அவர்களை மன்னிக்கும் அளவிற்கு பெரிய மனதோடு இருப்பாய். உன் வாராகி அன்னை நான் உன்னை வெறும் செல்வத்தால் மட்டும் உயர்த்த போவதில்லை. உன்னை ஒரு ஞானியாக, ஒரு மகா மனிதனாக உலகிற்கு அடையாளம் காட்டப் போகிறேன். உன் வியாபாரத்தில் முட்டுக்கட்டையா? உன் வேலையில் சிக்கலா? மேலதிகாரிகளின் தொந்தரவா? எதுவாக இருந்தாலும் இனி பயப்படாதே. உன் அலுவலகத்திலோ அல்லது உன் தொழில் செய்யும் இடத்திலோ நான் உனக்கு முன்னே அமர்ந்திருப்பேன். உனக்கு வரவேண்டிய லாபங்களை தடுத்து வைத்திருக்கும் அத்தனை தடைகளையும் நான் உடைப்பேன். புதிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். நீ ஒருபோதும் கனவில் கூட நினைக்காத உயரத்தை நீ எட்டும் காலம் வந்து விட்டது. உன் வாராகி அன்னை நான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் வேத வாக்கு. இது ஒருபோதும் பொய்க்காது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் உன் மனதை அமைதிப்படுத்துவது மட்டும்தான். எதற்கும் பதட்டப்படாதே, எதற்கும் அவசரப்படாதே. காலம் வரும்போது உன் வாராகி அன்னை நான் உனக்கு அத்தனையையும் சரியாக செய்து கொடுப்பேன். உன் வீட்டு வாசலில் இனி என் அருள் அலைகள் மோதும். உன் வாசலையும் உன் வீட்டையும் நான் புனிதமாக்கி விட்டேன். தீய சக்திகள் உன் நிழலை கூட தொட முடியாது. உன் முன்னோர்களின் ஆசி உனக்கு கிடைக்கும்படி நான் வழி செய்கிறேன். உன் குலதெய்வத்தின் அருளை உனக்கு முழுமையாக பெற்று தருகிறேன். நீ எங்கே சென்றாலும், எந்த ஊருக்கு போனாலும் அங்கே நான் உனக்கு முன்னே இருப்பேன். உனக்கு தேவையான உதவிகள் உன்னை தேடி வரும். ஒருபோதும் நீ அனாதையாக உணர மாட்டாய். உன் வாராகி அன்னை நான் உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் தோழனாகவும் இருந்து உன்னை வழி நடத்துவேன். என் செல்லமே, உன் கண்ணீர் சிந்தும் கண்கள் இனி மகிழ்ச்சியில் ஒளிரட்டும். உன் உதடுகளில் எப்போதும் என் நாமம் இருக்கட்டும். ஓம் வாராகி என்று நீ சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் உன்னை சுற்றி ஒரு மகா கவசத்தை உருவாக்கும். அந்த கவசத்தை தாண்டி எந்த அம்புக்கும் வலிமை கிடையாது. நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். உன் குடும்பம் பாதுகாப்பாக இருக்கிறது. இனி உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு திருவிழாவாக மாறும். நீ பட்ட கஷ்டங்களுக்கு பரிசாக நான் உனக்கு எல்லையில்லா சந்தோஷத்தை தருகிறேன். என் அன்பு தங்கமே, இப்போது நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், நம்பிக்கை. மட்டும் ஒருபோதும் கைவிடாதே. என் அம்மா என்னோடு இருக்கிறாள், அவள் பார்த்து கொள்வாள் என்ற அந்த ஒரு வரி உன் மனதிற்குள் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். மற்றதை நான் கவனித்துக் கொள்கிறேன். உன் பாதையில் இருக்கும் முட்களை அகற்றி அதை மலர் பாதையாக மாற்றுவேன். என் முழுமையான ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு. நிச்சயமான வெற்றி உனக்கு கிடைக்கும். இது உன் அன்னையின் வாக்கு. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இருந்த இருட்டு விலகப் போகிறது. நீ எதை இழந்து விட்டதாக நினைத்து வருந்துகிறாயோ அதை விட சிறந்ததை நான் உனக்கு மீட்டுத் தருவேன். உன் எதிரிகள் உன் முன்னே மண்டியிடும் காலம் வெகு தொலைவில் இல்லை. அவர்கள் செய்த தீவினைகள் அவர்களை சேரும். உனக்கு நான் கவசமாக இருப்பேன். இப்போது நீ நிம்மதியாக ஒரு மூச்சை இழுத்து விடு. உன் பாரம் அனைத்தையும் என் பாதத்தில் இறக்கி வைத்து விட்டாய்.
என்று நம்பு. உன் வாழ்க்கை பயணத்தில் இனி இன்பங்கள் மட்டுமே தொடரும். எதற்கும் கலங்காதே, எதற்கும் அஞ்சாதே. உன் வாராகி தாய் நான் உன்னோடு இருக்கிறேன். என் பிள்ளைக்கு எந்த குறையும் வராமல் நான் பார்த்து கொள்வேன். இது சத்தியம், இது நிச்சயம். போய் உன் கடமையை செய். உன் வெற்றியை நான் உறுதி செய்கிறேன். உன் வாராகி அம்மாவின் ஆசி உனக்கு எப்போதும் உண்டு. இந்த உரை உன் ஆன்மாவின் ஆழத்தில் பதிந்து விட்டதா? இனி உன் செயல்கள் ஒவ்வொன்றும் வெற்றியின் முத்திரையாக இருக்கும். உன் வாராகி அன்னை நான் உனக்கு கொடுத்த இந்த வாக்கு ஒருபோதும் பொய்க்காது. எதை கண்டும் அஞ்சாதே. உன் நிழலாக நான் எப்போதும் உன்னை பின்தொடர்வேன். இனி உன் வாழ்க்கையில் வசந்தம் மட்டுமே வீசும். என் தங்கமே, உன் உடலில் உள்ள சோர்வை நீக்கி மகா சக்தியை உனக்குள் இறக்குகிறேன். இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்குள் ஒரு புதிய எனர்ஜி பிறப்பதை நீ உணர்வாய். உன் நரம்புகளில் வீரம் பாயும். உன் புத்தியில் தெளிவு பிறக்கும். இனி உன் செயல்கள் ஒவ்வொன்றும் மற்றவர்களுக்கு பாடமாக அமையும். உன் வாராகி அன்னை நான் உனக்கு முன்னால் நின்று உன்னை பாதுகாப்பேன். இது சத்தியம், இது நிச்சயம். என் பிள்ளையே, உன் வெற்றி பயணம் இதோ தொடங்கிவிட்டது. கலங்காதே, கவலைப்படாதே. உன் வாராகி தாய் நான் உன்னோடு இருக்கிறேன். வெற்றி உனதே. சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு பரிசாக தருகிறேன். மகனே, மகளே, நீ தொட்டதெல்லாம் துலங்கும். என் வாராகி ஆசி எப்போதும் உண்டு.